இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட்டில் நீங்கள் குக் பண்ணலாம், ஃப்ரை பண்ணலாம், பிளான்ச் பண்ணலாம், க்ளீன் பண்ணலாம், ஸ்டீம் பண்ணலாம், இன்னும் என்னென்னமோ பண்ணலாமாங்க இந்த ஒரு ப்ராடக்ட்டில் மட்டுமே. அது என்னன்றது அதை வாங்கியே பார்த்துடலாம். இதுதாங்க அந்த 12-in-1 கிச்சன் டூல். பார்க்கும்போது இதை வச்சு என்னதான் பண்ணுறது, ஒன்றுமே இல்லையேன்னு தான் தோணுச்சு. ஆனால் இது ஸ்டவ் டாப் மேலே வச்சு குக்கிங், பாயிலிங், டீப் ஃப்ரைங், ஸ்டீமிங், பவுச்சிங், பிளான்ச்சிங், பார் பாயிலிங், அப்புறம் ரின்சிங், வாஷிங், ட்ரைனிங், ஸ்ட்ரெயினிங், ஸ்டோரிங் நீங்கள் இத்தனை பண்ணலாமா? வாங்க செக் பண்ணிடுவோம். இதோட ஆனஸ்ட் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இதை நான் ஒரு மாதம் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே சொல்கிறேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு இது கண்டிப்பாக துரு பிடிச்சிடும்னு தோணுச்சுங்க. சத்தியமாகவே தோணுச்சு. ஏன்னா இதோட மெட்டல் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரு மாதம் வரைக்கும் இது துரு பிடிக்கல. ஏன்னா நான் அதை வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி வச்சிருவேன். ஓகேங்களா? எங்கள் வீட்டில் போர் தண்ணி தான், இது வரைக்கும் எனக்கு துரு பிடிக்கல. இது உண்மையாகவே நான் சொல்கிறேன். ஸோ செகண்ட்லி இது ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு எடுத்தாங்க. நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும்போது புசு புசுன்னு புரிஞ்சு வந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம், அதுக்கான பேன் நம்ம கிட்ட இருக்கணும். ஃப்ளாட்டாக கைப்பிடி வச்சு அந்த நூடுல்ஸ் பண்ணுற ஃப்ரை பேன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை ஆகும். நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் தான் இருந்தது பாருங்க, பாட்டிலே தெரியும். அதெல்லாம் கொஞ்சமாக ஊற்றினேன். பட் அப்பளம் பொரிஞ்சுது. பட் என்கிட்ட பெரிய பெரிய சைஸ் அப்பளம் தான் இருந்தது. அதாவது சின்னதுனா மேபி பொரிஞ்சிருக்கும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது. நல்லாவே வெயிட் தாங்குச்சு. நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அளவில் இல்லை வெஜிடபிள்ஸ். டைரெக்டாக நீங்கள் வேக வைக்கும்போது பாத்திரத்துக்குள்ளேயே வச்சிடலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக வச்சு எடுக்கிறது அப்படின்றது இது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. இந்த ஸ்பூனில் ஒன்று ஒன்றா எடுக்கிறது, இல்லைன்னா சுட சுட பாத்திரத்தை கையில் தூக்கணும், அந்த டென்ஷன் நமக்கு கிடையாது. எல்லாத்த விட யூஸ்ஃபுல்லான நேரம் எது தெரியுங்களா? இப்போ இந்த பாலக்கு, காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து பிளான்ச் பண்ணுவோம். அதாவது சுட சுட தண்ணியிலேருந்து எடுத்துட்டு உடனே கோல்டு வாட்டரில் அதை இம்மர்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஸ்பூனில் ஒன்று ஒன்றா எடுத்து போடுறது பதிலாக இது வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருந்தது, கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த நூடுல்ஸ், பாஸ்தா மாதிரி ஐட்டங்கள்லாம் அந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் நிமிஷங்கள் தான் நம்ம வச்சிருப்போம் இல்லைங்களா? நம்ம ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது சம்டைம்ஸ் அது ஓவர் குக் ஆகிட்டு அது வந்து ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூல். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் செஞ்சேன். நம்ம இன்ஸ்டன்ட்டாக கோல்டு வாட்டரில் அதை டிப் பண்ணிடலாம். ஒரு நார்மல் பாத்திரம் மாதிரி நிறைய இடத்த ஆக்குபை பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டிஷ் ரேக்லேயே வந்து ஒரு பிளேட் வைக்கிற அளவுலேயே வந்து இது வச்சிடலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 200 300 வரைக்கும் வேரி ஆகுதுங்க. ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு அவசியம் நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையில்லைன்னா அடுத்த வீடியோ ஸ்க்ரால் பண்ணிடுங்க. பை பை.